இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். உடல் பலவீனத்திலும் பொருளாதார பிரச்சனையிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நம்மை கைவிடாமல் காத்திருக்கின்றார். நாள்தோறும் உண்ண உணவையும் உடுத்த உடையையும் தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஜீவனை தந்து காத்து வந்திருக்கின்றார். நம்மை கண்ணின் மணி போல காக்கின்ற தேவனுக்கு நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். இந்த லூக்கா 17வது அதிகாரம் 15-16வது வசனத்தில், அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தியது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளை கண்டு போற்றி புகழ்ந்து முழந்தாளிட்டு நம்மை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துவோம். உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அசையாத நம்பிக்கை கொண்டு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாள்தோறும் அவரை உயர்த்தி நன்றி சொல்லும் பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமேன்.